காவல் நிலைய மரணங்களுக்கு நீதி கேட்டு சென்னையில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் ஆர்ப்பாட்டம். முதல் முறையாக தாவேக போராட்டத்தில் கருப்பு நிற ஆடை அணிந்து பங்கேற்ற விஜய். காவல் நிலைய விசாரணையில் உயிரிழந்த 24 பேர் குடும்பத்தினரிடம் முதல்வர் சாரி சொல்ல வேண்டும், அனைத்து குடும்பத்தினருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். அனைத்து பிரச்சினைகளிலும் நீதிமன்றம்தான் தலையிட்டு கேள்வி கேட்க வேண்டுமா? அரசாங்கம், முதலமைச்சர் எதற்கு இருக்கிறார்கள் என்று விஜய் கேள்வி. திராவிட மாடல் திமுக சர்க்கார் தற்போது சாரிமா மாடல் சர்க்காராக மாறிவிட்டது. எல்லாவற்றிற்கும் சாரி என்பதுதான் முதல்வரின் பதிலா என்றும் விஜய் கேள்வி. காவல் நிலைய மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதல்வர் பதவி விலக வேண்டும், சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்று தாவேக ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம். நீங்கள் கடைசி வரை இந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. 70 ஆண்டுகளாக திமுக செய்த துரோகத்தை விட இந்த 4.5 ஆண்டுகள் நீங்கள் செய்தது அதிகம். கடைசியா ஒரே ஒரு நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போயிருங்க. இன்னும் 8 மாதங்கள் தமிழக மக்கள் காத்திருக்க தேவையில்லை. நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு போய்விடுங்க. காவல்துறையில் மூளை மட்டுமல்ல, இதயமும் அழுகிவிட்டது. தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கடும் விமர்சனம். காவல் நிலைய விசாரணையில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தாவேக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பர். தங்களுக்காக குரல் கொடுக்கும் விஜயை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக பார்ப்பதாக உருக்கம். திருபுவனம் இளைஞர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றியது குறித்து விஜய் கடும் விமர்சனம். தாவேகவிற்கு பயந்து RSS பாஜகவின் பின்னால் திமுக ஒளிந்து கொண்டுள்ளதாகவும் காட்டம். திருவள்ளூர் அருகே எரிபொருள் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு தீப்பிடித்து எரிவதால் பரபரப்பு. சென்னை அரக்கோணம் மார்க்கத்தில் செல்லும் ரயில்கள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தம். சரக்கு ரயில் தீ விபத்து குறித்து அமைச்சர் நாசர் நேரில் ஆய்வு. மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவு. திருவள்ளூரில் தீப்பிடித்து எரியும் சரக்கு ரயிலில் இருந்து 40 பெட்டிகள் அகற்றம். தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலே சரக்கு ரயில் தடம் புரள காரணம் என தகவல். சரக்கு ரயில் தீ விபத்தால் சென்னையிலிருந்து செல்லும் 8 ரயில்கள் ரத்து. கோவை, பெங்களூரு, மைசூருக்கான ரயில்கள் ரத்து என தென்னக ரயில்வே அறிவிப்பு. சரக்கு ரயில் தீப்பிடித்து எரியும் திருவள்ளூருக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைவு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள 60 பேர் கொண்ட 2 குழுக்கள் அனுப்பி வைப்பு.
காவல் நிலைய மரணங்களுக்கு நீதி கேட்டு சென்னையில் தாவிக தலைவர் விஜய் தலைமையில் ஆர்ப்பாட்டம். சிவானந்தா சாலையில் ஆயிரக்கணக்கில் குவிந்த தாவிக தொண்டர்கள். காஞ்சிபுரத்திலிருந்து தாவிக போராட்டத்திற்காக சென்னைக்கு புறப்பட்டவர்கள் கைது. போராட்டத்திற்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்திய போலீசாருடன் தாவேகவினர் வாக்குவாதம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை படகுகளுடன் சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி மீண்டும் அட்டூழியம். சென்னை அரும்பாக்கத்தில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் விபத்து. வாகனங்கள் பாதசாரிகள் மீது பேருந்து மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு. வார விடுமுறையொட்டி களை கட்டிய காசிமேடு மீன் சந்தை. பெரிய வகை மீன்கள் குறைந்து விலைக்கு கிடைத்ததால் அசைவ பிரியர்கள் மகிழ்ச்சி. வார விடுமுறையொட்டி குமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அதிகாலையில் சூரிய உதயத்தை கண்டு கழித்து உற்சாகம். இலங்கையின் நெடுந்தீவு அருகே சுற்றுலா படகு நடுக்கடலில் மூழ்கி விபத்து. படகில் தத்தளித்த சுற்றுலா பயணிகள் 14 பேர், மற்றொரு படகில் பத்திரமாக மீட்பு. பிரபல நடிகர் கோட்டா சீனிவாசராவ் உடல்நலக் குறைவால் காலமானார். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 700க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவருக்கு திரையுலகினர் அஞ்சலி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 28,000 கன அடி நீர்வரத்து. அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 19வது நாளாக தடை நீட்டிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் ரேவா விமான நிலையத்தின் சுற்றுச்சுவர் கனமழையால் இடிந்து சேதம். 500 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சுவர் இடிந்ததால் பெரும் முறைகேடு என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய யூனியனில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 30% வரி விதிப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. லார்ட்ஸ் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 387 ரன்களுக்கு ஆட்டம் இழப்பு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 10வது சதம் விளாசி KL ராகுல் அசத்தல். லார்ட்ஸ் டெஸ்டின் 3ஆம் நாள் ஆட்டத்தில் சுவாரஸ்யத்தை கூட்டிய கடைசி ஓவர். இங்கிலாந்து வீரர் ஜாக் ராலியுடன் இந்திய கேப்டன் சுப்மன் கில் வாக்குவாதம் செய்த வீடியோ வைரல். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலாந்தின் இகா ஸ்வியாடெக் சாம்பியன் பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் அனிசிமோவாவை நேர் செட்களில் வீழ்த்தி அசத்தல். விம்பிள்டன்
டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் யாருக்கு? ஸ்பெயினின் அல்காராஸ், இத்தாலியன் ஜானிக் சின்னர் இன்றிரவு பல பரீட்சை.